ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டு சொன்ன 7 வார்த்தைகளில் 6வது வார்த்தை யோவான் 19:30. யாராவது வாசிங்களேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த 6வது வார்த்தையாக நம்ம அந்த சிலுவையில் தொங்கிட்டு சொல்கிற வார்த்தையை பார்க்குறோம். முடிந்தது. இந்த முடிந்ததுன்ற வார்த்தையை சொல்கிறப்பவே நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே நமக்கு உடனே நம்ம ஞானத்துக்கு வர்றது என்னென்னா, ஆண்டவர் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். சிலுவையில் ஆண்டவர் வந்து இந்த பூமியில் வந்து என்னெல்லாம் செய்யணுமோ, அது பிதாவின் சித்தமாக இருக்கட்டும், பூமியில் ஜனங்களுக்கு தேவையான ஒன்றாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்படின்றத ஒரு ஓவராலாக பார்க்கலாம். ஆனால் நான் இதில் ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னா, இது வந்து இன்னொரு வார்த்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இது ஒரு ஷவுட் ஆஃப் விக்டரி அப்படின்வாங்க. நம்ம சிலுவையில் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு வார்த்தை தான் ஷவுட் ஆஃப் விக்டரி, இல்லைன்னா க்ரை ஆஃப் விக்டரி அப்படின்வாங்க. அதாவது ஜெய கெம்பீரம். இப்போது ஆண்டவர் அந்த சிலுவையிலேருந்து தான் செய்ய வேண்டிய அத்தனையும் செய்து முடித்து ஆண்டவர் ஒரு வெற்றியின் முழக்கமாக ஒரு கர்ஜனையாக சொல்கிறது பார்க்குறோம். ஒரு ராஜா ஒரு நாட்டுக்கு ஒரு போருக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே ஜெயிச்சதுக்கப்புறம் அவங்க இனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குறியீடு, ஒரு முழக்கங்களை இது பண்ணுவாங்க. எதுக்குன்னா, நான் செய்ய வேண்டிய விஷயத்த செஞ்சுட்டேன், நான் ஜெயம் எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு முழக்கமாக இது பண்ணுவாங்க. இங்கே பார்க்குறோம், இது ஒரு இந்த வசனத்தை நம்ம படிக்கிற மூலமாக இது வந்து ஒரு பவர்ஃபுல் டிக்ளரேஷனாக நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சத்தத்தை நம்ம இந்த வெற்றியின் முழக்கத்தை பார்க்குறப்பவே பைபிளில் ஒரு 2 விதமான சத்தத்தையும் நம்ம தியானித்தோம்னா இது எப்பேற்பட்ட பவர்ஃபுல்லானது அப்படின்னு தெரியும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ஆமென். இப்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. காயின் ஆபேலை கொல்றாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, அது ஓகே, இந்த சம்பவம் எல்லாம் தெரியும். இப்போது கொன்னதுக்கப்புறம் ஆண்டவர் கேட்குறாரு காயின்கிட்ட, நீ என்ன செஞ்ச? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் எனக்கு கேட்குது அப்படின்னு. இது என்ன? இதுக்கான அர்த்தம் என்னென்னா, நான் எதுவுமே செய்யலை, என் மேலே தவறு எதுவும் இல்லை, ஆனால் என்னை கொலை செஞ்சிட்டாங்க. அப்போது அதுக்கான இரத்த பழி, அதுக்கான நீதி செய்யும்படியாக ஆண்டவரத்தில் கூக்குரல்றதை பார்க்குறோம். இன்னொரு வசனம் ரெவலேஷன் சாப்டர் 6, 9 and 10 அதில் பார்க்குறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். அங்கே ஒரு குரூப் ஆஃப் சோல்ஸ் இறந்த ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்த அத்தனை சோல்ஸ், அத்தனை ஆத்மாக்களும் அந்த பலிபீடத்திலிருந்து சொல்கிறத பார்க்குறோம். 5வது முத்திரை உடைத்த பிறகு அங்கே எது வரைக்கும் இந்த பூமியை நியாயம் தீர்க்காமல் இவ்வளோ காலம் நீங்கள் தள்ளி போடுவீங்க, ஏன்னா இவர்களுக்காக எங்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டதை ஒருத்தர் 2 பேரில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேருடைய சோல்ஸ் அங்கே சொல்கிறதா பார்க்கணும். இப்போ பாருங்கள், 2 இடத்துலையும் 2 சத்தமும் நியாயமானது தான். ஏன்னா அவங்க செய்யாத ஒன்றுக்காக அங்கே தண்டிக்கப்படுறாங்க. அப்போது அதுக்காக நீதி கேட்டு சொல்கிறது நியாயம். ஆனால் எபிரேயர் 12வது அதிகாரம் 24 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12:24. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆமென், ஆமென். இப்போ பாருங்க, இந்த 2 ரத்தம் நியாயத்தை பேசினாலும் இப்போ ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? இப்போ 2 ரத்தம் சொல்லுது, என்னுடைய ரத்தம் சிந்ததுக்காக அவர்களை பழிவாங்க, அவர்களுக்கு அந்த ரத்தத்துக்கான நியாயத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தவறு செஞ்சுருக்கிறீங்க, இந்த ஜனங்கள், ஆண்டவர் சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு, இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இனி வரப்போகிறவங்க எல்லாருடைய ஆக்கினையும் ஆண்டவர் அறிந்திருக்கார். ஆனால் பயப்படாதீங்க, இந்த ஆக்கினை நான் வாங்கிட்டேன், அப்படி வாங்கி உங்களுக்கு ஒரு புதிய ஒரு துவக்கத்தை நான் ஏற்படுத்திட்டேன், அப்படி செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த 2 ரத்தத்தின் சத்தத்தை காட்டிலும் ஆண்டவருடைய இந்த வார்த்தை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட் பார்க்குறோம். ஆமென். ஆண்டவர் சிலுவையில் எல்லாம் நமக்காக செய்து முடித்திருக்கார். ரொம்ப சீக்கிரமாக முடிக்கணும்னு பார்க்குறேன், ஏன்னா நிறைய இருக்குது. அடுத்ததாக பார்க்குறோம், ஆண்டவர் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்கிறது மூலமாக
ஒரு புதிய ஒரு ஒரு துவக்கத்தை ஏற்படுத்துகிறார். ஒரு புதிய ஒரு விஷயத்தை உருவாக்குகிறார். இல்லாத ஒன்றை உருவாக்குகிறார். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நோவாவின் காலத்தில் நடந்த ஜலப்பிரளயத்தை பற்றி. ஜெனிசிஸ் ஆதியாகமம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கங்க, வாசிக்க வேண்டாம். அங்கே நோவா ஜலப்பிரளயத்துக்கு அந்த பேழையில் நோவாவின் குடும்பம் மற்ற எல்லா மிருகங்கள் எல்லாமே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறப்போ நோவாவுக்கு ஒரு என்னென்னா எத்தனை காலம் நம்ம இந்த ஜலத்திலேயே பிரயாணம் பண்ணுறது, நமக்கு ஒரு கரை சேருமா, கரை நம்ம சேர மாட்டோமான்னு சொல்லி நம்பிக்கையாக இருக்கிறாங்க. அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ முதலாவது காகத்தை வெளியே விடுறாங்க, அது போக்குவரத்துமா இருக்குது. ரெண்டாவது ஃபஸ்ட்டு டைமாக புறாவை வெளியிடுறாங்க, அது உள்ளங்கால் வைக்க இடம் இல்லாமல் திருப்பி பேழைக்குள்ளே திருப்பி வருது. மறுபடியும் அந்த புறாவை ஒரு 7 நாள் கழித்து மறுபடியும் அனுப்புகிறாரு. அது போய் ஒரு ஒலிவ இலையை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது பார்க்குறோம். இந்த ஒலிவ இலை எதுக்கு சொல்லுதுன்னா ஒரு புதிய நம்பிக்கையின் பிறப்பாக அதை பார்க்கலாம். இப்போ நோவா அந்த ஜலத்தின் மேலே அந்த பேழையில் போயிட்டுருக்கிறப்போ எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. எப்போ நம்ம அந்த பேழை போய் ஒரு இடத்த சேரும், நம்ம நிலத்தில் இறங்கி அந்த இடத்துல கூடாரம் போட்டு ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு அந்த புறா ஒரு சுட்டி காட்ட விதமாக நீங்கள் இனிமேல் இந்த பேழையில் பயணம் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா இந்த தண்ணீர் வற்ற ஆரம்பிச்சிருச்சு, சப்சைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் போய் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஆமேன். இந்த சம்பவம் எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம் நினைக்கிறது பார்க்குறப்போ பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்போது அங்கே ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம பார்க்குறோம் ஒரு இடத்துல கால் ஊனாமல் ஒரு இடத்துல நிற்காமல் எப்படி பறவைகள் அங்கே எங்கும் பறக்கிறது போல் ஒரு ஒழுங்கின்மையான ஒரு பூமியில் பரிசுத்த ஆவியானவர் இறங்காமல் தன்னைத்தானே அந்த இடத்துல சுற்றி கொண்டு அசைவாடி கொண்டிருக்கிறார். இப்போ இது எங்கே நம்ம பார்க்குறோன்னா யோவான் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கிற ஒரு இதில் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்த உடனே அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அந்த இடத்துல அவர் மேலே இறங்குறார். இப்போது இந்த ஒரு இன்சிடெண்ட் பார்க்குறோம் அப்படின்னா நான் யோசிப்பேன், எதுக்காக இந்த புறாவை போல இறங்கி வரணும்னு யோசிக்கிறப்ப தான் அன்னைக்கு நோவா ஒரு நம்பிக்கையை தேடி ஒரு வாழ்வையில் துவக்கிறதுக்கு புதிய துவக்கத்தை எதிர்பார்த்து போயிட்டுருக்கிறப்ப அந்த புறா எப்படியாக அந்த ஒரு ஒளிவை எடுத்துகிட்டு வந்து தங்களுடைய வாழ்க்கையின் துவக்கத்தை காண்பித்ததோ. ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் யார் மேலேயும் தங்கி தாபரிக்கலை, வாசம் செய்யலை, வருவார், தன்னுடைய காரியத்தை செய்வார், போயிடுவார், மறுபடியும் வருவார், ஒரு குறிப்பிட்ட மனிதர் வாயிலாக செய்ய வேண்டிய செஞ்சுட்டு போயிடுவார். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் இந்த ஜனங்களுக்கான ஆக்கினையை தீர்ப்பதற்கு, முடிப்பதற்கு, புதிய வாழ்க்கையை துவங்குவதற்கு, அதுக்காக நம்ம கூட பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கும் ஒரு புதிய நம்பிக்கையாக இருந்தார். இப்போ சிலுவையில் இருந்துட்டு ஆண்டவர் சொல்கிறார் எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கான வாழ்க்கையின் துவக்கத்தை ஆரம்பித்து முடித்துட்டேன், நீங்கள் அந்த நம்பிக்கையை தொடரலாம் அப்படின்றதுக்கான வசனத்தை தான் இது வழியாக நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு அது வரைக்கும் இல்லாத அந்த ஒரு ஒரு ஸ்லாக்கியம், பரிசுத்த ஆவியானவருடைய அந்த உந்துதல் இல்லாத, ஏவுதல் இல்லாத, நிரப்பப்படுதல் இல்லாத இருந்த வாழ்க்கை, அந்த காகத்தை போல வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கை, இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய மனுஷர்கள் சொல்லப்படும் விதமாக ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். ஹல்லேலூயா. ஒரு 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 சிங்கம் கர்ஜித்தது அப்படின்னா 8 கிலோமீட்டர் வரைக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக இது ப்ரூவ் பண்ணாது. ஆனால் ஆண்டவர் சிலுவையில் சொன்ன அந்த எல்லாம் முடிந்த வார்த்தை இன்னும் நம்ம காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அதனால தான் இன்னும் நம்ம இங்கே இருக்கோம். வராதவங்க அவங்க காதில் எப்படி கேட்குதோ இல்லையோ, ஆனால் கேட்ட நமக்கு அதனோட உண்மை தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2வதாக வழியை பிறப்பிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் முன்னாடி செங்கடலுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், நான் சீக்கிரமாக போகிறேன். செங்கடல், முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனைகள் துரத்திக்கிட்டே வருது. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஒரு வழியை திறக்கிறார். இப்போ பாருங்கள், அங்கே அந்த பாதையில் நடந்து போனது இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்லை, எகிப்தியரும் சேர்ந்து. ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களால் மட்டும்தான் கரை சேர முடியும். இப்போது செங்கடல் ஒரு மரணத்துக்கு ஒப்புமையாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மரணத்தை எகிப்தியரும் ஃபேஸ் பண்ணுவாங்க, இஸ்ரேல் ஜனங்களும் ஃபேஸ் பண்ணுவாங்க, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை வழியாக பிடிச்சவங்க மட்டும்தான் அதிலிருந்து கரையை சேர முடியும். ஹல்லேலூயா. அப்போது சிலுவையிலிருந்து அவர் சொல்கிறது என்ன வார்த்தை? முடிந்தது, உங்களுக்கான பாதையும் உண்டு பண்ணிட்டேன், உங்களுக்காக ஒரு நம்பிக்கையாகவும் நான் வந்துட்டேன். அதுக்கு தான் நம்ம அந்த வசனத்தை பார்க்குறோம்.
யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் யோவான் 3:16 குமாரனை நம்புறவங்க விசுவாசிக்கிறவங்க எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைமுடிக்கு. இப்போ இது எதுக்காக இதை ஏற்படுத்தினார் அப்படின்னு பார்த்தா, வழியையும் நம்பிக்கையும் எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லாரையும் நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு போகிறது. பழைய ஏற்பாட்டில் யாருக்கும் நித்திய ஜீவனை குறித்ததான தரிசனம் இல்லை, அவங்களுக்கு இளைப்பாறுதலுக்கான தரிசனம் தான் இருந்தது. இப்போ நம்ம எல்லாம் நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்கான வழி இயேசு கிறிஸ்து, நமக்கு உண்டான நம்பிக்கை அதுவும் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ரெண்டாவது விஷயத்துக்கு வேகமாக போகலாம். ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு அவர் அது எல்லாம் முடிதுன்னு சொன்னதுக்காக இன்னொரு அர்த்தம், நம்மளுடைய அக்கிரமங்கள் ஆக்கினை, நமக்கு வர வேண்டிய ஆக்கினை எல்லாவற்றுக்கும் அவர் ஒரு தீர்வாக விளங்கிட்டார். கம்ப்ளீஷன் ஆஃப் த ரிடம்ஷன் ப்ராசஸ், அதாவது நமக்கு மீட்பு கொடுக்க வேண்டிய அத்தனை வேலையை முடித்து விட்டார். இதுக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்தது போகலான் இருக்கேன். ஓகே, ஒரு யோவானில் நம்ம பார்க்குறோம், ஒரு ஸ்திரீ தவறு செய்யப்பட்டதாக அங்கே இயேசுவிடத்தில் பிடிச்சிட்டு வராங்க. பரிசேயர்களும் வேதபாரர்களும் பிடிச்சிட்டு வராங்க. அங்கே மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த ஸ்திரீயை கல்லெறிய வேண்டும், கல்லெறி இருந்து கொல்ல வேண்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே இயேசு கிறிஸ்து அங்கே என்ன பண்ணுறாரு, தரையில் எழுதுறாரு. நான் யோசிப்பேன், எதுக்கு எல்லா இடத்துலையும் ஆண்டவர் நேருக்கு நேராக எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக ஃபேஸ் பண்ணாரே, இந்த இடத்துல ஏன் தரையில் குனிஞ்சு இப்படி எழுதுறாருன்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. எக்ஸோடஸ் யாத்திராகமம் 31:18 அதை மட்டும் வாசிங்க. சீனாய் மலையில் அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். ஆமென். இப்போ அந்த இடத்துல கற்பலைகள் எழுதுனது என்னன்னு போட்டிருக்கு? தேவனுடைய விரல்கள். இப்போ அங்க வர்ற ஜனங்கள் அந்த தண்டனையை கொடுக்கறதுக்காக சொல்ற வார்த்தை என்ன? மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி. இப்போ ஆண்டவருக்கு என்ன யோசனையா இருக்கும்? நீங்க ஒருத்தரை தண்டிக்கிறதுக்காக, கொலை செய்யறதுக்காக நீங்க கொண்டு எடுக்கிற அந்த பேஸ் என்னது? மோசேயின் நியாயப்பிரமாணம். ஆனா அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதுனதே இந்த விரல் தான். ஹல்லேலூயா. இந்த விரல் தான் அந்த நியாயப்பிரமாணத்தை, அந்த கற்பனைகளையும், அந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தோட ஒரு பேஸ், அடித்தளம் என்ன? அங்கிருந்து கட்டளைகள் தான். அந்த கட்டளை எழுதுனதே என்னுடைய விரல் தான். இப்போ அதே கட்டளையை நான் திருப்பி ரீடிஃபைன் பண்ண போகிறேன், ரீஷேப் பண்ண போகிறேன். எப்படின்னா, நம்ம உடனே நம்ம யோசிக்கிறோம், ஆண்டவர் அந்த லா ஆஃப் அந்த கமாண்ட்மெண்ட்டை, அந்த கற்பனைகளை ஆண்டவர் குலைத்து போடுறதுக்கான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு 8:3, ரோமர் 8:3 சாரி ஒரு நிமிஷம், சாரி நான் மாற்றி சொல்லிட்டேன். மத்தேயு 5:17 சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து, நான் நியாயப்பிரமாணத்தை குலைத்து போடவோ அதை ஒன்றுமில்லாமல் போறதுக்கு பண்ணல, அதை நிறைவேற்ற தான் வந்தேன் அப்படின்னு. இப்போ அந்த இடத்துல கேட்குறாரு, இந்த வார்த்தையை சொன்ன உடனே, உங்களில் பாவம் இல்லாதவன் இந்த ஸ்திரீ மேல் கல்லெறிய வேண்டும் அப்படின்னு. உடனே எல்லாரும் மனசில் குத்தப்பட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த ஸ்திரீகிட்ட கேட்குறான், உன்னை நியாயம் தீர்க்க வந்தவங்க யாரும் இல்லையா அப்படின்னு. இல்லை, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு. அவர்களும் உன்னை நியாயம் தீர்க்கல, அவர்களும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கல, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக நான் உன்னை தீர்க்க போகிறதில்ல, நீ இனி போய் பாவம் செய்யாதேன்னு சொல்கிறார். அவர்களும் தீர்க்க போகிறதில்ல, நானும் இனி தீர்க்க போகிறதில்ல, இனி உன்னுடைய பாவத்துக்கும் உன்னை நியாயம் தீர்க்க வந்தவர்கள் இனிமேல் போகிறவர்களுடைய அத்தனை ஆக்கினைக்கும் நான் இன்னும் கொஞ்ச நாளில் அதை சிலுவையில் தீர்க்க போகிறேன். அப்படியாக நான் உங்களை இந்த ஆக்கினைக்கும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா காரியங்களுக்கும் உங்களை விடுதலையாக்க போகிறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை முடிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நம்பிக்கையை கொடுத்து, ஒரு பாதையை கொடுத்து, நமக்கு நம்ம போக வேண்டிய பாதையை நிர்ணயித்து, இன்னும் சொல்ல போனால் நமக்கான மீட்பின் பணி எல்லாத்தையும் முடித்து நமக்காக சொன்ன வார்த்தை தான் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்குறோம். நியாயப்பிரமாணத்தால் செய்ய முடியாத ஒன்றை செஞ்சு முடிச்சது தான் ஆண்டவர் சொன்ன கடைசி அந்த 6வது வார்த்தையோட அர்த்தமாக இருக்குது. ரோமர் 8:3 பார்க்குறோம், அவர் குமாரன் மாம்சத்தின் ரூபத்தை எடுத்து நியாயப்பிரமாணம் செய்ய முடியாத ஒன்று செஞ்சு முடிச்சது தான் நம்ம இந்த வசனமாக பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அந்த சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிறப்போ எத்தனையோ நிந்தனைகள் எல்லாம் நம்ம நிந்தனைகள் எத்தனை இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், ஆண்டவருடைய ஃபோக்கஸ் எப்பவுமே பிதாவுடைய சித்தத்தை செய்து முடிக்கிறது மாத்திரமே இருந்தது. எத்தனை பேர் வந்து கஷ்டப்படுத்தினாங்க, தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு அத்தனை கசப்பான காடியை கொடுக்குறாங்க. எத்தனை இருந்தாலும் அவருடைய ஃபோக்கஸ் இந்த ஜனங்களை சுற்றி இல்லை, ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுத்ததை செஞ்சு முடிச்சிட்டேன்றது அந்த நேரத்துலையும் சொல்கிறார். அதே போல் நாமும் என்ன பண்ணுறோம், நம்மை அசட்டை பண்ணுகிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை பொருட்டாக எண்ணாதவர்கள், நமக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்கிறாங்க, புறங்கூறவங்க எத்தனை பேர் இருந்தாலும் நம்மளோட ஒரு ஸ்பிரிச்சுவல் மேனோட ஒரு ஃபோக்கஸ், நம்ம கண்கள் அவங்க மேலே இருக்கக்கூடாது. நம்மை குறித்து ஆண்டவர் என்ன செய்திருக்காரோ, என்ன சொல்லியிருக்காரோ, என்ன நம்மை குறித்து செய்யணும் விரும்புகிறாரோ அதை நோக்கி தான் நம்ம இருக்கணும். அப்போ தான் நம்ம ஒரு ஆவிக்குரிய மனிதனாக இருக்க முடியும். நாமும் கடைசியில் என்ன சொல்ல முடியும், எனக்கு குறித்ததை, எனக்கு சொன்னதை, எனக்கு நான் செய்யணும்னு ஆண்டவர் விரும்பினதை நானும் செய்து முடித்தேன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு சிலர் தான் பார்த்துருக்கோம், நிறையா அதுக்கான ரெஃபரன்ஸ் இதெல்லாமே இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 2 முக்கியமான விஷயங்கள், ஆண்டவர் நமக்கு வழியை ஏற்படுத்தினார், வழியாக இருந்தார். 2வது அவருக்கு நம்பிக்கையாக இருந்தார். 3வது நமக்கு நம்மளுடைய அக்கிரமங்கள், நமக்கு வர வேண்டிய ஆக்கினை, நம்ம மேலே இருந்த நியாயப்பிரமாணத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம நீங்களாக்கி விடுதலையாக்கி ஒரு புதிய வழியை உண்டாக்கினார். ஆமேன். வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பார்கள்.